எல்லா மதங்களுக்கும் இங்கே நூல்கள் இருக்கின்றன. அவைகளும் நூல்கள் தான், மனிதர்கள் தான் அதை எழுதியிருக்கிறார்கள். பௌத்த கருத்துகள் எப்படி உருவானது? புத்தர் எழுதவில்லை. புத்தருடைய கருத்துகள் எப்படி உருவாயின? அவருக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு அதை அப்படியே மனனம் செய்து அதை நூலாக மாற்றினார்கள். அந்த மனனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக அன்றைக்கு இருந்தது. இப்படித்தான் நூல்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன. அதிலே தலைகளும் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதனால் தான் நான் நூல்களை பற்றி பேச போகிற கூட்டங்களிலே ஒன்றை சொல்வது, உங்களை தலைப்படுத்துகின்ற நூல்களை நூலால் அருங்கள், நூலை நூலால் அருங்கள் என்று நான் சொல்வேன். நீங்கள் அதை எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம். நூலை உங்களை எது தடை செய்து கொண்டிருக்கிறதோ, எந்த நூல், அது குறுக்காக போடப்பட்ட நூலாக இருக்கலாம், நெடுக்காக போடப்பட்ட நூலாக இருக்கலாம், அல்லது உங்கள் தலையிலே வைத்து அழுத்துகிற ஒரு நூலாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்காகத்தான் அதற்கு மாற்று நூலாக சமூகம் வேறு நூல்களை உருவாக்குகிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்ட நூல்கள் இருக்கின்றன. அதே போல எழுத்தாளர்களும் கவிஞர்களும் அறிஞர்களும் கனவு காண்கிறார்கள், இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக.